லங்காவில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோயிலில் வழிபாட்டுக்காக இருந்த திரிசூலத்தை சேதப்படுத்திய வழக்கில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வரும் தமீம்தாரி எனும் ஆடவர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் மலேசியாவுக்கு திரும்பி காவல்துறையிடம் சரணடைய வேண்டும் என்றால் சட்டத்தை மீறி கட்டப்பட்டிருக்கும் 4 கோயில்களை இடிக்க வேண்டும் என்று மிரட்டல் பதிவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார். நான் மலேசியா வருகிறேன், காவல்துறையிடம் சரணடைகிறேன். ஆனால் ஜலான் பண்டான் மாஸ் கோயில், புக்கிட் மெத்தாஜாம் மருத்துவமனை கோயில், சீஃபீல்ட் கோயில், ஜேக்கல் கோயில் என 4 கோயில்களையும் இடித்தால் நான் மலேசியாவிற்கு வருகிறேன் என தமீம்தாரி தெரிவித்துள்ளார். தமீம்தாரியின் முகநூல் கணக்கை தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC முடக்கி உள்ள நிலையில் தற்போது த்ரெட்ஸ் சமூக வலைதளத்தில் உள்ள தானா.மலாயா எனும் கணக்கில் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். முன்னதாக காவல்துறைக்கு பயந்து தாய்லாந்து நாட்டிற்கு தப்பிச் சென்ற தமீம்தாரி நேற்று சவுதி அரேபியாவில் மெக்கா பயணத்தில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். தற்போது அவர் மீண்டும் மலேசியாவுக்கு திரும்ப வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட 4 கோயில்களை இடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது பலரின் உணர்ச்சிகளை தூண்டியுள்ளது. கோயில் விவகாரங்களை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய அமைப்புகளுடன் மலேசிய இந்து கோயில்கள் ஒருங்கிணைப்பு குழு எனப்படும் மஹிமா பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. இந்த சந்திப்பில் மலேசிய இஸ்லாமிய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் டத்தோ ஜைனுல் ரிசால் அபுபக்காருடன் ரவாங் கோயில் உடைப்பில் தொடர்புடைய எயாசான் குப்ரா அமைப்பினரும் பங்கேற்றதுடன் இந்து கோயில்கள் ஒருங்கிணைப்பு குழு எனப்படும் மஹிமாவின் தலைவர் டத்தோ சிவகுமார், தன்ஸ்ரீ நடராஜா பங்கேற்றனர். கோயில்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட இரு இனங்களின் பிரதிநிதிகள் பேசி நல்ல தீர்வை எதிர்நோக்குவதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக மலேசிய இஸ்லாமிய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவர் டத்தோ ஜைனால் ரிசால் அபுபக்கார் கூறினார். 3ஆம் தரப்பினரோ தனிநபரோ இந்த கோயில் விவகாரங்களை பற்றிய கருத்துக்களை வெளியிடுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று டத்தோ ஜைனுல் ரிசால் அபுபக்கார் கூறினார். இது தொடர்பாக தங்கள் வாய்மொழி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் அனுமதியின்றி கட்டப்படும் வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவது குறித்தும் மஹிமா முக்கிய செயல்பாடுகளை மேற்கொள்ளும் என்றும் மஹிமா தெரிவித்துள்ளது. அண்மையில் இஸ்லாமிய அமைப்புகளுடன் இந்துக்கள் சார்பாக ஒரு சில அங்கீகாரமற்ற இயக்கங்கள் நடத்திய சந்திப்பிற்கும் இந்து சங்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் கணேசன் தங்கவேலு தெரிவித்துள்ளார். அப்படியான ஒரு கூட்டத்தில் இந்து சங்கமும் இந்து ஆலயங்களின் ஒருங்கிணைப்பு குழுவும் பங்கேற்கவில்லை என்று கணேசன் தங்கவேலு தெளிவுபடுத்தினார். மேலும் அந்த சந்திப்பிற்கு மலேசிய இந்து சங்கமும் பெரும்பாலான இந்து இயக்கங்களும் பங்கேற்காத நிலையில் அந்த சந்திப்பு இந்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு சந்திப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கணேசன் தங்கவேலு கூறினார். கோயில்களை பாதுகாக்க இந்து சங்கம் எந்த ஒரு தரப்பையும் சந்திக்க தயாராக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்து கோயில்களை அவமதித்தும் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டும் வரும் அமைப்புகள் மன்னிப்பு கூட கேட்காத அத்தகைய அமைப்புகளுடன் நாம் ஒரே மேஜையில் அமர வேண்டுமா என்று கணேசன் தங்கவேலு கேள்வி எழுப்பினார். நியாயமான பிரதிநிதிகளுடனும் கட்டமைக்கப்பட்ட தளத்தில் அதிகாரத்துவம் கொண்ட தலைமையுடனும் தீர்வுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். தற்போது கோயில்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு சில தரப்பினரின் செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் உள்ள 1800 ஆலயங்களையும் 200க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து NHTSC எனும் தேசிய இந்து ஆலயங்களின் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு கோயில்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதில் அங்கம் பெற்றிருக்கும் எந்த ஓர் இந்து இயக்கமும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் கணேசன் தங்கவேலு விளக்கமளித்தார். இப்போதைய சூழலில் இந்து கோயில்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போது இந்த கலந்துரையாடல் அவசியமானதாக இல்லை என்றும் தெளிவான அரசியல் முடிவும் கட்டமைக்கப்பட்ட செயல் திட்டமும் தான் இப்போது அவசியம் என்பதால் இந்து வழக்கறிஞர் மன்றத்தின் ஆலோசனையும் நாம் பெற்று செயல்பட்டு வரும் நிலையில் இந்துக்களை பிரதிநிதிப்பதாக ஒரு சில இயக்கங்கள் முன்னெடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அவசியம் அற்றது என்று கணேசன் தங்கவேலு தெரிவித்துள்ளார். இந்து மதத்தின் புனித சின்னமான திரிசூலத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமீம்தாரி எனும் ஆடவர் தற்போது சவுதி அரேபியாவில் இருப்பதாக காவல்துறை சந்தேகிப்பதாக தேசிய காவல்துறை தலைவர் டத்தோ காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தமீம்தாரி முதலில் தாய்லாந்துக்கு சென்றதாகவும் தற்போது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடும் என்ற தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். தங்கள் அறிக்கைகளின்படி அவர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளார் என்றும் மேலும் புனித தலமான மெக்காவில் இருக்கலாம் என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் இன்று புக்கிட்டமான் வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தொடர்ந்து குறித்த அந்த நபர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சரியான நேரத்தில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டத்தோ காலிட் இஸ்மாயில் உறுதி அளித்தார்.
சரவா மாநிலத்தின் மீரி பகுதியில் அமைந்துள்ள சிம்பாங் அம்பாட் லூடோங் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 42 பேர் தங்களது வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் மொத்தம் 10 வீடுகள் தீக்கிரையாகியுள்ளன. அவற்றில் 9 வீடுகள் குடியிருந்தவையாக இருந்ததால் அங்கு வசித்த 42 பேர் தங்களுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி முழுமையாக 9 வீடுகளையும் ஒரு காலி வீட்டையும் சேதப்படுத்தியது. இந்த தீ விபத்தில் 9 வீடுகள் குடியிருந்தவையாகவும் ஒரு வீடு காலியாகவும் இருந்ததாக மூத்த தீயணைப்பு அதிகாரி எட்வின் சிபா தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்துவதற்காக 24 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றன. மேலும் 5 போலீஸ் அதிகாரிகள் இந்த மீட்பு நடவடிக்கையை உதவினர். அரசை கவிழ்க்கும் சதி மற்றும் தேசிய நிலைத்தன்மையை பாதிக்கும் வகையிலான சப்போர்டாஜ் நடவடிக்கைகள் தொடர்பான குற்றச்சாட்டில் மேலும் 14 பேரை போலீசார் விரைவில் விசாரணைக்காக அழைக்க உள்ளதாக தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் அனைத்து நபர்களும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விசாரணை இன்னும் நடைபெற்று வருகிறது. போலீசார் தொடர்ந்து ஆதாரங்களை ஆய்வு செய்து தேவையான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சுமார் 14 பேர் விரைவில் அழைக்கப்படுவார்கள் என்று அவர் இன்று புக்கிட்டமான் காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.